ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஜாப் வந்து எல்லாத்துக்கும் ஃபெமிலியராக தெரிஞ்ச ஒரு ஜாப்பு. பவர் கிரிட்டுங்கிறது நம்ம இந்தியா ஃபுல்லாக எலக்ட்ரிக் லைன் கொடுத்துட்ருக்காங்கல்ல. ஸோ பவர் சப்ளை கொடுக்குற ஒரு கம்பெனி தான். ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஜாப்பு. ஸோ இந்த ஜாப்புக்கு என்னென்ன கேட்டகரியில் ஜாப் வேகன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன மாதிரி வேகன்சி ஹையர் பண்ணுறாங்க, எல்லாம் டீட்டெயிலாக ஒன் பை ஒன் பார்க்கலாம். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோவில் போகலாம். அதேமாரி நம்ம சேனலுக்கு பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாரி நம்ம சேனலோட வீடியோ வந்து டெய்லி அப்டேட்டுக்காக ஃபேஸ்புக் குரூப்பும் வாட்ஸ்அப் சேனலும் வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கவும். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு அப்டேட்டாக வந்துடும். ஸோ வேணுங்கிறவங்க லிங்க் இருந்து எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டேரெக்டாக powergrid.inக்கு வந்துடுங்க. அங்கே போய்ட்டு கெரியர்ஸ்ன்னு இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ஓப்பனிங்ஸ் இருக்கும். அதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் உங்களுக்கு கீழே பாருங்கள். இப்போ கரண்டாக போய்ட்டுருக்குது ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸர் ட்ரெயினி. என்றைக்கு டேட்டு அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த டீட்டெயிலில் அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆயிரும். டேட் வந்து 4/12/2024 வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த பவர் கிரிட் கம்பெனி எப்போ ஆரம்பித்தாங்க, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட 30 நவம்பர் 2024 வரைக்கும் எவ்வளோ சப்ஸ்டேஷன் வச்சுருக்காங்க, எவ்வளோ பவர் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற டோட்டல் இன்ஃபர்மேஷன் அந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ வேணுங்கிறவங்க படித்து பார்த்துக்கோங்க. ஸோ பவர் கிரிட் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு கவர்மெண்ட் வந்து நடக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து என்ன மாதிரி ஜாப் கீழே எடுக்கிறாங்கன்னா, முதல்ல அவங்கள ஆஃபீஸர் ட்ரெயினிங்கிற ஒரு பொசிஷன் கீழே எடுக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் வெவ்வேறு கேட்டகரியில் இருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்வாயர்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, சோசியல் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் ஹெச்ஆர் அண்டு பிஆருக்கு எடுத்திருக்காங்க. கீழே பாருங்கள், உங்களுக்கு வேகன்சி அண்டு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நேம் ஆஃப் த போஸ்ட்டில் உங்களுக்கு என்வாயர்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறல ஆஃபீஸர் ட்ரைனிங். இது முழுக்க ஃப்ரெஷர்ஸ்க்கு தான். என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க மென்ஷன் பண்ணல. இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஷர்னால் அந்த ஜாபுக்கு கண்டிப்பாக எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து உங்களுக்கான என்வாயர்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு டோட்டல் வேகன்சி உங்களுக்கு 14 கொடுத்துருக்காங்க. அடுத்து வேகன்சி பாருங்கள், உங்களுக்கு சோசியல் மேனேஜ்மெண்ட்லேயும் உங்களுக்கு ஆஃபீஸர் ட்ரைனிங் தான் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 வேகன்சி அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ஆஃபீஸர் ட்ரைனிங் ஹெச்ஆர், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, வேலைக்கு எடுக்கிறாங்கல்ல நம்மளை, அவங்க தான் ஹெச்ஆர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 15 வேகன்சி. அடுத்து பிஆர் பர்சனல் சொல்லுவாங்கள்ல, அதுமாரி இது வந்து 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியான்னு கொடுத்து ஜாபோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்வாயர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் ட்ரெயினிங் கீழே வரீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் ஃபுல் டைம் நீங்கள் மாஸ்டர் டிகிரி இன் என்வாயர்மெண்ட் சயின்ஸ் ஆர் நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங் ஆர் ஈக்குவலண்ட் வித் ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோசியல் மேனேஜ்மெண்ட்டில் ஆஃபீஸர் ட்ரெயினிங். இதுக்கு நீங்கள் 2 இயர்ஸ் வந்து ஃபுல் டைமாக மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். எதில் பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க் வித் ஃபஸ்ட் கிளாஸ் ஃப்ரம் யூனிவர்சிட்டி, அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ஹியூமன் ரிசோர்ஸு ஆஃபீஸர் ட்ரைனிங்கில் நீங்கள் 2 இயர்ஸ் வந்து ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க, இல்லை டிகிரி, இல்லை டிப்ளமோ படிச்சிருக்கீங்க, இல்லை எம்பிஏல ஹெச்ஆர், இல்லை பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு, இல்லை இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் ஆர் சோசியல் ஒர்க்கு, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் கீழே படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் 60% மார்க்கு கீழே இல்லாமல் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 60% மேலே மார்க் எடுத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ஆஃபீஸர் ட்ரெயினிங் பிஆர் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கிராஜுவேட் வித் ஃபுல் டைம் பிஜி, அதாவது நீங்கள் கிராஜுவேட் இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் டிப்ளமோ இன் மாஸ் கம்யூனிகேஷன் இன் பப்ளிக் ரிலேஷன்ஸில் நீங்கள் படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜேர்னலிசம் வித் 60% மார்க் நீங்கள் மேலே எடுத்திருந்தால் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். பிஆருங்கிறது பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு டோட்டலாக ஏஜ் லிமிட் கொடுத்துட்டாங்க. அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 28 வயசு தான் உங்களுக்கு அதிகபட்சமாக இருக்கணும் அப்படின்னு டோட்டலாக கொடுத்துட்டாங்க. அடுத்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. பேமெண்ட்டு பாருங்கள், நான் ரீஃபண்டபிள் 500 கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி கீழே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேமெண்ட் எல்லாம் ஆன்லைனில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து உங்களுக்கு ரிசர்வேஷன் கேட்டகரி கீழே உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, அதாவது ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏஜுக்கு. நார்மலாக ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸு, அப்புறம் எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸு, பிடபிள்யூடிக்கு 10 இயர்ஸ். ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதெல்லாம் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு அப்ளிகேஷன் அபவ் பொசிஷன் ஆஃப் பவர் கட் இன் 2 ஸ்டேஜ், அதாவது 2 விதமான உங்களுக்கு ஸ்டேஜ் இருக்குது இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகிறதுக்கு. ஒன்று நீங்கள் ஆன்லைனில்
ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிலவெண்ட் பேப்பருக்கான எக்ஸாம் இருக்கும். அடுத்து உங்களுக்கு பவர் கிரிட்லேருந்து மென்ஷன் பண்ணி யூஜிசி நீட் அப்ளிகேஷன் ரோல் நம்பர் அதெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், என்னெல்லாம் தேவை அப்படிங்கிற டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுமாரி உங்களுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மோட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் நீங்கள் கொடுக்கணும். அதிலே பாருங்கள் 4/12 24/12 இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு கேட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கே போய்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேரெக்டாக powerkit.in போயிட்டு கேரியர் செக்ஷனில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ஓப்பனிங்ஸில் உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் அண்டு தென் ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸர் ட்ரைனிங் கீழே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதேமாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி 1 டைம் 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடி உங்களோட மொபைல் நம்பர் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு என்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் வேணும் இந்த அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு. ஸோ நார்மலாக நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் கேட்பாங்களோ அதுவும் கேட்டிருக்காங்க. அதை தாண்டி நீங்கள் என்ன எம்பியில் கொடுத்துருங்க அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு இதுமாரி மேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அடுத்து உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பியூர்லி மார்க் வச்சு தான் இருக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா யூஜிசி நீட்டு அதில் இருக்கக்கூடிய மார்க் வச்சு தான் உங்களுக்கு இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்து பிஹேவியர் அசஸ்மெண்ட் இருக்கும். அடுத்து உங்களோட குரூப் டிஸ்கஷன் இருக்கும். அடுத்து உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ அண்டு ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அடிஷ்னலாக இன்டர்வியூவில் சைக்கோமெட்ரி டெஸ்ட்டும் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டைத்துக்கு 2 டைம் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஜாப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. டிஃப்ரெண்ட்டான கேட்டகரியில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ன டிசிப்ளின் கீழே வரீங்க, என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனை படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாபுக்கான மந்த்லி பேக்கேஜ் உங்களுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு பேசிக் பேவாக மந்த்லி 40,000 கொடுத்துருவோன்ருக்காங்க. உங்களுக்கு அப்ராக்சிமேட்டு சிடிசி பாருங்கள் உங்களுக்கு பர் இயருக்கு 10 லட்ச ரூபா உங்களுக்கு வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 21 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பேசிக் பே வித் அலவன்ஸோட ஆட் பண்ணி சொல்கிறாங்க உங்களுக்கு. அடுத்து உங்களுக்கு பேசிக் பேக்கு அடுத்து உங்களுக்கு என்னென்ன அலவன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு காம்பன்சேஷன் பேக்கேஜ் அதுமாரி உங்களுக்கு குவார்ட்டர்ஸ் கம்பெனி குவார்ட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ மற்ற அலவன்ஸ்லாம் இருக்குது. அடுத்து பிஎஃப் இருக்குது, பென்ஷன், லீவ் என்கேஜ்மெண்ட் நிறையா இருக்குது உங்களுக்கு. ஸோ பேசிக் பே தான் உங்களுக்கான அமௌண்ட்டு 40,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டில் உங்களுக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன எலிஜிபிள் கீழே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக படித்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள். தட்ஸ் இட் டுடே வீடியோ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படி தான் நம்ம டெய்லி போடுற இதுமாரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டே வந்து சேரும். அதேமாரி மறக்காமல் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உடனே நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.